அன்போடு திருச்சி என்று அழைக்கப்படும் திருச்சிராப்பள்ளி வரலாற்றின் கால்தடங்கள் பதிந்த மண் இது. இந்த கதையின் இதயம் எதுவென்றால், ஊரின் நடுவே விண்ணை தொட்டு நிற்கும் இந்த மலைக்கோட்டை பல போர்களுக்கும் ராஜ்யங்களின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் சாட்சியாக நின்றிருக்கிறது. ஆனால் இந்த கதை போரை பற்றியதல்ல. மிக பழங்காலத்தில் ஒரு பக்தர் தாயுமானவர் கோவிலுக்கு வந்தார். மலை உச்சியின் பாறையில் ஒரு சிறு விரிசல் இருப்பதைக் கண்டார். அவர் அங்கே சிறு விளக்கேற்றி அந்த சின்னஞ்சிறு பிள்ளையார் சிலையை வைத்தார். சில நூற்றாண்டுகள் கடந்து போயின. அந்த சிறு பிள்ளையார் திருச்சி மக்களின் துயரங்களை தீர்க்கும் காவல் தெய்வமாக மாறினார். உச்சி பிள்ளையார் என்று மக்கள் மனமுருகி அவரை வேண்டினார். ஒருமுறை பெரிய வெள்ளம் ஒன்று காவிரியில் பெருக்கெடுத்தது. நகருக்குள் நுழைய பார்த்தது. மக்கள் அஞ்சினார். வேறு வழியின்றி தங்கள் அடைக்கலமான உச்சிப்பிள்ளையாரை நோக்கி கத்தினர். மறுநொடியே யாரும் அறியாத ஒரு அமைதி வந்தது. வெள்ளத்தின் உக்கிரம் குறைந்தது. மக்கள் மலை மீது ஏறி பார்த்தபோது அந்த சிறு பிள்ளையாரின் காலடியிலிருந்து ஒரு புதிய நீரூற்று கிளம்பி வெள்ளத்தின் உக்கிரத்தை குறைத்திருந்தது. அன்று முதல் திருச்சி மக்கள் மலைக்கோட்டையை வெறும் பாறையாக பார்ப்பதில்லை. அது அவர்களுக்கு நிம்மதியையும் தைரியத்தையும் தரும் உச்சிப்பிள்ளையாரின் இருப்பிடம். இன்றும் நீங்கள் திருச்சியில் நிற்கும்போது அந்த மலையை பாருங்கள். அது மௌனமாக சிரித்து ஒரு அன்னை போல, நான் இப்போதும் உங்களை காக்க இங்கே இருக்கிறேன் என்று சொல்வது போல தோன்றும். இது திருச்சி. இது உச்சிப்பிள்ளையாரின் திருக்கதை. உச்சி பிள்ளையாரின் இந்த கதை உங்களை நெகிழ வைத்ததா? ஆம் அல்லது இல்லை என்று கமெண்ட் செய்யுங்கள். அத்துடன் நீங்கள் திருச்சியில் பார்த்த மற்ற வரலாற்று இடங்கள் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் அதையும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம் மக்களே. திருச்சியின் இந்த அற்புதம் பற்றி உங்கள் கருத்தென்ன? இதுபோல் உங்கள் ஊரிலுள்ள வேறு எந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களைப் பற்றி நாங்கள் வீடியோ வெளியிட வேண்டும்? உங்கள் யோசனைகள், கேள்விகள் மற்றும் விமர்சனங்கள் அனைத்தையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துகள், கேள்விகள் மற்றும் அடுத்து எந்த விஷயத்தை பற்றி வீடியோ போட வேண்டும் என்ற உங்கள் ஆலோசனைகள் அனைத்தையும் கீழே உள்ள காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. வணக்கம் மக்களே.